ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த சேனலில் ஒரு புது ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். என்ன ரெசிபின்னா அது பேர் சிக்கன் கெபாப். இதுதான் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ஹலோ, நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 2 பூண்டு பல், கொஞ்சம் மிளகு, ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கொரியாண்டர் லீஃப், அப்புறம் ஒரு 1/4 கிலோ சிக்கன், அப்புறம் 1 கப்பு வெங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். அப்புறம் இது ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் இதெல்லாமே 1/4 ஸ்பூன் போடணும். அவ்வளோதான். இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கணும். இது குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். அதனால் இதில் எலும்பு இருக்கக்கூடாது. எலும்பில்லாத சிக்கனாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சிக்கன் கபாப் எலும்பில்லாத கறியில் தான் செய்யணும். அதனால் இதை நான் மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிட்றேன். இப்போ மிக்சியில் போட்டு நான் நைஸாக சிக்கன் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம் மிக்சியில் நைஸாக. இப்போ பேஸ்ட்டு அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதில் போடுறோம். அப்புறம் அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுறோம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுறோம். நான் கல் உப்பு எடுத்திருந்தேன், ஆனால் இப்போ நான் நைஸ் உப்பு எடுத்துக்கிறேன். இதுனா இதில் ஈஸியாக இருக்கும் அது மிக்ஸ் ஆகுறதுக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது இமாலயா ராக் சால்ட்டு, அதனால் நைஸ் உப்பு கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கணும். பொடியாக நறுக்கியிருக்கணும். ஆனியன் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் பொடியாக நறுக்கலை, அதனால் இதை மறுபடியும் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம இப்போ இது குச்சி ஸ்டிக்கில் இந்த சிக்கன் கபாப் செய்யணும். ஆனால் இப்போ ஸ்டிக்கு கையில் இல்லாததுனால நான் இப்போ இப்படியே உருட்டி இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரியும் ஸ்டிக்கு இல்லாததுனால இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ காஞ்சிடுச்சு கல். இப்போ இதில் நம்ம இதை போடுறோம். இப்போ வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ சைட்லேயும் அதை வேக விடணும். திரும்பி இந்த நம்ம 2 பக்கம் வேக விட்டோம், திரும்பி சைடு வேக விட்டுருக்கோம். இனி திரும்பி இந்த சைடு உள்ளதையும் நம்ம திருப்பி இனி வேக விடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், முன்னாடி பின்னாடி எல்லா இடமுமே நல்லாவே வெந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். இதுதான் சிக்கன் கபாப். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். யம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.